சூப்பரான ஒரு செஷன். ஸோ இந்த மாசம் பார்த்தீங்க அப்படின்னா, கன்டினியூஸா 20 நாள் கன்டினியூஸா நான் என்னுடைய செஷன் இருந்துச்சு. ஆ இன் பிட்வீன்ல பரிமள மேம் எடுத்துக் குடுத்தாங்க. ஸோ அண்ட் எல்லாரும் மோஸ்ட் அவைட்டட் செஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட கிரேட் லீடர் மிஸ்டர் அமீர் சுல்தான் சார் அடுத்து ஒரு 4 டேஸ் நம்மளுக்கு செஷன் பண்ணி குடுக்க இருக்காரு. சூப்பரான ப்ராடக்ட், சூப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஏன்னா அவருடைய ட்ரெய்னிங் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ஃபீட்பேக். ஸோ ரொம்ப ப்ராக்டிகலா சொல்றாரு. ரொம்ப அனுபவத்தில சொல்றாரு. ப்ராடக்ட்ட பத்தி ரொம்ப டீப்பா சொல்றாரு. ஸோ இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் அவரு குடுக்கக்கூடிய ட்ரெய்னிங்ல இருந்து, பல ஃபீட்பேக்ஸ் நம்மளுக்கு வந்திருந்தது. ஸோ அதே மாரி லாஸ்ட் மந்த் பிஓஎம் குடுத்திருந்தாரு. ஸோ அவருடைய பிஓஎம் ரெக்கார்டிங்க இன்ன வரைக்கும் நெறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பிஓஎம்மும் குடுத்திருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த ஒரு 4 டேஸ் உங்க கூட அவரு தான் உங்களோட கனெக்ட்ல இருக்க போறாரு. ஸோ செஷன கவனிங்க. செஷன நோட்ஸ் எடுங்க. ஸோ நம்ப எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமா இத பண்ணிட்டுருக்கோம். ஸோ எனக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டா நான் ட்ராவல்ல இருந்தாலும் சரி, நான் எங்கேயாவது அர்ஜென்ட்டா வெளியில இருந்தாலும் சரி, எனக்கு அடிஷ்னலா அ இந்த ஒரு ட்ரெய்னிங்ஸ் எடுத்துக் குடுக்கக்கூடிய ஒரு வாலண்டியராவும் சரி, ஸோ பெரிய வகையில மிஸ்டர் அமீர் சுல்தான் சார் ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருந்துகிட்டே இருக்காரு. ஸோ அடுத்த ஒரு 4 டேஸ் அது உங்களுக்கு செஷனா இருக்கட்டும், எனக்கு செஷனா இருக்கட்டும் அண்ட் எனக்கு ஒரு மிகப்பெரிய பில்லராவும், சப்போர்ட்டாவும் இருக்கக்கூடிய மிஸ்டர் அமீர் சுல்தான் சாருடைய செஷன். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஒரு பெரிய விர்ச்சுவல் அப்ளாஸோட, ஸோ சாட் பாக்ஸ்ல ஒரு பெரிய அப்ளாஸோட, ஸோ நம்ப எல்லாருமே ஸோ அவர ஒரு பெரிய வார்ம் வெல்கம் நம்ம பண்ணுவோம். ஸோ குட் மார்னிங் அமீர் சுல்தான் சார். Sir, good morning, DXN. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். Thank you, sir. தேங்க் யூ சார். எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு புதிய ஒரு தலைப்பு, அதாவது இந்த ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒரு பேரு தான். இருந்தாலுமே, இந்த காலையில நடக்கக்கூடிய 6:30 மணி மீட்டிங்க்கு வந்து ஒரு புதிய தலைப்பாக இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. தமிழ் மக்களுக்கு ரொம்பவும் வந்து பிரசித்தி பெற்ற, அதுவும் வந்து பழகிய ஒரு மூலிகை தான் இந்த மேசாசிரிங்கின்னு சொல்லக்கூடிய சிறு குறிஞ்ஞான பத்தி நாம பார்க்க போறோம். ஏன் இந்த சிறு குறிஞ்ஞானுடைய டப்பாக்கு பக்கத்துல கேக்கு இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்கன்ட்டு ஒரு ஒரு யோசனை வருதுங்கல்ல. சிறு குறிஞ்ஞான் ஓகே. சார் உங்களோட பிரசன்டேஷன் விசிபிள் ஆகலையா? இல்ல சார். சரி, இப்போ ஒரு நிமிஷம் சார். எனக்கு தான் தெரியலையா? லீடர்ஸ் உங்களுக்கு யாருக்காவது தெரியுதா? நான் ஃபோன்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன் ட்ராவல்னால. இப்ப ஸ்டார்ட் ஆகுது சார். ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஆகுதுங்கல்ல. நிமிஷம். ஓகே. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க் யூ சார். சார் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிருங்க சார். அதான் பண்ணிட்டு இருக்கேன். சார், என்னுடைய ஸ்கிரீன் கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்கு சார். ஃபுல் ஸ்க்ரீனா தெரியல. அது அது அகைன் வரமாட்டேங்குது, என்னன்னு சரி தெரியல. விட்டுருங்க சார். அப்படியே நீங்க கன்டினியூ பண்ணுங்க சார். ஒரு செகண்ட். ஓகே. தேங்க்யூ. தேங்க் யூ சார். குட் மார்னிங், டிஎக்ஸ்என். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா, டிஎக்ஸ்என் உடைய மேசாசிரிங்கின்னு சொல்லக்கூடிய சிறு குறிஞ்ஞானை பத்தி நாம பார்க்க போறோம். இப்ப என்னுடைய ஸ்கிரீன் வந்து ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த இந்த மேசாசிரிங்கன்னு சொல்லக்கூடிய இந்த சிறு குறிஞ்சான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மக்களுக்கு சிறு குறிஞ்சானை பற்றிய அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா இதை நாம வாழையடி வாழையாக தொடர்ந்து இதை நாம பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம். எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா மருத்துவ ரீதியாக சொல்லும் பொழுது எப்படி நம்ம அஸ்வகந்தாவை வந்து ஒரு ஒரு பழமையான மக்கள் பயன்படுத்திய ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு மூலிகையா நம்ம சொன்னோமோ, அதே போல வந்து திரிஃபலாவை வந்து சொன்னோமோ, நெல்லிக்காயை சொன்னோமோ, அர்ஜுனா மருதம்பட்டையை சொன்னோமோ, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறு குறிஞ்ஞானம் வந்து நம்முடைய தமிழ் மக்கள் ஆயுர்வேதத்தில சித்தாவில இதை வந்து மோர் தென் 2000 வருடமாக இதை பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த 2000 வருடமாக ஒரு மூலிகையை ஒரு இறைவனுடைய ஒரு பெரிய ஒரு கிருபையை கொண்டு ஒரு மூலிகையை மக்கள் பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்னா இதுல எந்த அளவுக்கு மருத்துவ ரீதியாக பயன்கள் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய ஒரு மூலிகையாக இந்த சிறு குறிஞ்ஞானுடைய செடியானது இருக்கு. இந்த சிறு குறிஞ்ஞான் வந்து பாத்தீங்கன்னா செடியில இருந்து இலை, செடி இலை, அந்த பூ, பழம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ குணத்தை உடையது. டிஎக்ஸ்என் நிறுவனம் சிறு குறிஞ்ஞானை வந்து பவுடராக 50 கிராம் டப்பால அடைச்சு இந்தியா முழுவதும் வந்து விநியோகம் செய்யறாங்க. இது டிஎக்ஸ்என் உடைய தயாரிப்பு பொருள் கிடையாது. அதாவது தயாரிப்பு பொருள் இப்போ மொபைல் எடுத்துட்டா ஒரு மனிதனுடைய தயாரிப்பு, ஒரு லேப்டாப்னு எடுத்துக்கிட்டா ஒரு மனிதனுடைய தயாரிப்பு. ஆனா இந்த மாதிரி இயற்கைகள் வந்து பாத்தீங்கன்னா இறைவன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். இந்த கிஃப்ட டிஎக்ஸ்என் நிறுவனம் பவுடர் ஆக்கி டப்பால போட்டு கொடுக்குறாங்க. ஆக இறைவன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட டிஎக்ஸ்என் நிறுவனம் 50 கிராம் டப்பால வந்து போட்டு இந்தியா முழுவதும் விநியோகம் செய்யறாங்க. இந்த சிறு குறிஞ்ஞானுடைய சிறப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு எந்த ஒரு 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 அதாவது சிறு குறிஞ்ஞானுடைய பவுடரை நாம வந்து சாப்பிடும் பொழுது நீங்க வந்து சாப்பிட்ட பிறகு உப்பை சாப்பிடுங்க, அந்த டேஸ்ட் தெரியும். காரத்தை சாப்பிடுங்க, அந்த டேஸ்ட் தெரியும். புளிப்பு சாப்பிடுங்க, அந்த டேஸ்ட் தெரியும். ஆனா இந்த சிறு குறிஞ்ஞானுடைய இலையை சாப்பிட்ட பிறகு நாம இனிப்பை சாப்பிட்டா கண்டிப்பா அந்த டேஸ்ட் நமக்கு தெரியாது. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இதனை சர்க்கரை கொல்லின்ட்டு ஒரு பேர் வந்து சொல்லுவாங்க. சர்க்கரை கொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாக்குல நாம சிறு குறிஞ்ஞானை சாப்பிட்டு அடுத்த ஒரு 10 செகண்ட்லயோ அடுத்த ஒரு 20 செகண்ட்லயோ நாம வந்து பெரிய ஒரு சர்க்கரையை எடுத்து ஒரு கிலோ சர்க்கரை சாப்பிட முடியாது. 1 கிலோ சர்க்கரை சாப்பிட்டா கூட சிறு குறிஞ்ஞான் என்ன பண்ணும்னா நாக்குல வந்து சர்க்கரையினுடைய சுவையை வந்து காட்டாது. அதனாலயும் இன்னொரு பேரு சிறு குறிஞ்ஞானுக்கு சர்க்கரை கொல்லி என்கிற ஒரு பேரும் இதுக்கு இருக்கு. இந்த சிறு குறிஞ்ஞான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சிறப்பு தன்மை இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அஸ்வகந்தான்னு எடுத்துக்கிட்டா டெஸ்டோசின் பத்தி சொல்லலாம், பிரெயினுக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து அஸ்வகந்தா. அதே போல ரெட் மஷ்ரூம் எடுத்தீங்கன்னா டோட்டல் பாடியில உள்ள டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணி செல்ஸை ரீஜெனரேட் பண்ணக்கூடியது கிங் ஆஃப் ஹெர்ப்னு சொல்லலாம். ஸ்பைருலினா விட்டமின் வந்து டெஃபிஷியன்சி சரி பண்ணக்கூடியன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனா மருதம்பட்டைனா இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு சிறந்த இயற்கை தந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிறு குறிஞ்ஞானுக்குன்ட்டு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கு வந்து சர்க்கரையினுடைய அளவு நீரிழிவு டயபெட்டிக் வந்து அதிகமா இருக்கோ, கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும், அந்த டயபெட்டிக்கை வந்து கரெக்ட் பண்ணக்கூடியதாகவும் பேன்கிரீஸுக்கு கணையத்துக்கு உதவிகரமாக இருப்பதற்கு தான் இந்த சிறு குறிஞ்ஞான் மெயினான வேலை செய்யுது. அந்த வேலை கூட எக்ஸ்ட்ராவும் சில விஷயங்கள் செய்யுது. நாம கேள்விப்படாத விஷயங்களையும் இந்த சிறு குறிஞ்ஞான் செய்யுது. ஏன்னு கேட்டீங்கன்னா மக்கள் மைண்ட்ல மனசுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருளை எடுத்துட்டா இது மட்டும்தான் செய்யும், வேற எதுவுமே செய்யாது அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்துல மக்கள் இருந்துருக்கு. ஏன்னா ஆயுர்வேதா சம்பந்தப்பட்ட அறிமுகம் வந்து மக்கள் மத்தியில் இன்னைக்கு குறைஞ்சுக்கிட்டு போகுது. அப்ப அந்த இடத்துல சிறு குறிஞ்ஞான் வந்து சர்க்கரையை கொலை செய்யக்கூடிய சர்க்கரை கொல்லியாகவும் பயன்படக்கூடிய நேரத்துல வேறு சில விஷயமும் பார்க்க முடியுது. அதுல எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மலம் இலக்கியாகவும் இருக்கு. எப்படின்னா இப்ப நாம என்ன நினைக்கிறோம், ஒரு ஆளுக்கு வந்து மோஷன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த மோஷன் பிரச்சனைக்கு அதாவது மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா அந்த கான்ஸ்டிபேஷனை சரிப்படுத்துறதுக்கு வந்து ஒண்ணு திரிபலாவையும் அல்லது கடுக்காயையும் அல்லது நிலாவரையும் கொடுக்கும்னு நினைக்கிறோம். தப்பு ஒண்ணும் கிடையாது. நிலாவரினுடைய முக்கியமான வேலையும் அதுதான். ஆனா வந்து சிறு குறிஞ்ஞானுக்கும் இந்த இந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்றது வந்து நாம புரிஞ்சுக்கணும். ஆக சிறு குறிஞ்ஞான் இன்று நேற்று உண்டான புதிய ஒரு செடி அல்ல, ஒரு மூலிகை அல்ல.
இந்த மூலிகை உலக அளவிலே 2000 வருடமாக மக்கள் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகைகளில் இதுவும் ஒன்றாக இருக்கு. இந்த சிறு குறிஞ்சானை பத்தி இன்னும் நம்ம மெயினா நான் சொன்ன மாதிரி வந்து சர்க்கரையினுடைய அளவை இது வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சித்தாவுடைய டாக்டர்ஸ் எல்லாம் சர்க்கரையை வந்து சிறு குறிஞ்சானை வந்து சரியான முறையில் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்வியல் முறைகளை லைஃப் ஸ்டைல சரியாக வச்சிருந்தா சுகர்னுடைய லெவலையும் சரி பண்ண முடியுன்றது வந்து இன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய ரிசர்ச்சும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சிறு குறிஞ்சான் வந்து சர்க்கரையினுடைய அளவை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து சிறப்புக்குரியதாக இருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து மாடர்ன் மெடிசின் அடிப்படையில் சர்க்கரை டயபெட்டிக்னு பாத்தீங்கன்னா டைப் 1 டைப் 2 ப்ரீ டயபெட்டிக் இப்படிதான் நம்ம சொல்லுவோம் தவிர அதிகபட்சம் போனா 2 டைப் தான், டைப் 1 டைப் 2. கணையத்துல இன்சுலின் வந்து பிறக்குது, போதுமானதாக இல்லை, அல்லது கணையத்துல வந்து இன்சுலின் வந்து சுத்தமா வந்து உற்பத்தி ஆகல. இதுதான் டைப் 1 டைப் 2 சொல்லிட்டு நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். ஆனா வந்து சித்தாவை பொறுத்த வரைக்கும், ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து ஆயுர்வேதத்தை வந்து படிச்சுட்டு வந்திருக்காங்களோ அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க. 20 வகையான டயபெட்டிக் இருக்குன்னு சொல்றாங்க. 20 வகையான நீரிழிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம உடம்ப வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. வாதம், பித்தம், கபம் 3ஆ பிரிக்கிறாங்க. அதாவது உடல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கும் உடல்ல இருக்கக்கூடிய நம்முடைய தன்மையும் அடிப்படையில வாதம், பித்தம், கபம் 3ஆ பிரிக்கிறாங்க. வாதம் சார்ந்த வாதம் சார்ந்த நீரிழிவு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கும் பொழுது 4 வகையான நீரிழிவு இருக்குன்றாங்க. அதே போல வந்து பித்தம் சார்ந்த நீரிழிவு டயபெட்டிக் அப்படின்னா 6 வகைகள் இருக்கின்றாங்க. கபம் சார்ந்த நீரிழிவுனா 10 வகைன்றாங்க. ஆக 20 வகையான டயபெட்டிக் வந்து இருப்பதாக வந்து ஆயுர்வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆயுர்வேதத்தை படிச்ச டாக்டர் தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா நாம என்ன நினைக்கிறோம் டைப் 1 டைப் 2 இப்போ வந்து ஒரு 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 டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காருன்னா அந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இந்தாங்க இந்த மாத்திரை சாப்பிடுங்க, இந்த மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்ட்டு வந்து மாடர்ன் மெடிசனை பொறுத்த வரைக்கும் எழுதி கொடுத்துருவாங்க. ஆனா வந்து ஆயுர்வேதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்னா அவருடைய நாடியை பார்த்து அவருக்கு எந்த மாதிரி ஒரு டயபெட்டிக் வாதம் சார்ந்ததா அல்லது பித்தம் சார்ந்ததா அல்லது கபம் சார்ந்ததா அப்படின்னு சொல்லி மாத்தி அவருக்கு வந்து இயற்கை தந்தை இறைவன் கொடுத்த இயற்கையான மூலிகைகளை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மூலிகைகளை வந்து சிறந்த ஒரு 2 பொருள் நம்ம டிஎக்ஸ்என் கம்பெனி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறு குறிஞ்சான், இன்னொன்னு சீந்தில் கொடி. யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்கோ அந்த அதிகமாக இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுக்காக வேண்டி யாரெல்லாம் இன்சுலின் எடுத்துட்டு இருக்காங்களோ தினமும் வந்து 2 முறை ஊசி குத்திட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு சிறந்த ஒரு தீர்வு டாக்டர் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளுடன் இன்சுலின் கூட தினமும் காலையில சிறு குறிஞ்சானுடைய பவுடரை 1/2 ஸ்பூன் எடுத்து வெந்நீர்ல கலந்து சாப்பிட சொல்லுங்க, குடிக்க சொல்லுங்க. காலையில பல்லு விளக்கிட்டு வெந்நீர்ல அரை ஸ்பூனை கலந்து சாப்பிடணும். அதே நேரத்துல சாயங்காலம் ஒரு 6 மணி வாக்கில சிறு குறிஞ்சானுடைய சீந்தல் கொடியுடைய மாத்திரைய 2 மாத்திரையை மெண்டு சாப்பிடணும். காலையில சிறு குறிஞ்சான், ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல சீந்தில் கொடி. இந்த 2 விஷயத்தையும் வந்து தொடர்ச்சியா குறைந்தபட்சம் 2 மண்டலங்கள் அல்லது 2 மாசம் 2 மண்டலங்கள் எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு சுகர்னுடைய பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்காது. இது வந்து என்னுடைய கருத்தல்ல, அனைத்து சித்தாவுடைய டாக்டர்களும் சொல்லக்கூடிய விஷயம். இந்த 2 பொருட்களும் வந்து பாத்தீங்கன்னா டிஎக்ஸ்என்ல இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா வாதம் சார்ந்த நீரிழிவா இருக்கட்டும் அல்லது பித்தம் சார்ந்த நீரிழிவா இருக்கட்டும் அல்லது வந்து கபம் சார்ந்த டயபெட்டிக்கா இருக்கட்டும் எந்த மாதிரியாக இருந்தாலும் இந்த 20 வகைகள்ல எது இருந்தாலும் சரி இந்த 20 வகைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை சீந்தில் கொடிக்கும் சிறு குறிஞ்சானுக்கும் இருக்கு. சீந்தில் கொடியும் சிறு குறிஞ்சானும் டிஎக்ஸ்என்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு பார்க்கும் கால்ல பிளட் சர்க்குலேஷன் இல்ல, ரத்த நாளங்கள்ல வந்து அடைப்புகள் இருக்கு. இதுக்கும் சிறு குறிஞ்சான் பயன்படக்கூடியதாக இருக்கு. இன்னைக்கு வந்து இயற்கை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மூலிகையிலும் சரி பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும், ஆன்டி இன்ஃபிளமேஷன் இருக்கும், விட்டமின்ஸ் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும், எல்லாமே A to Z எல்லாமே இருக்கும். அப்படி இருந்தாதான் அது சப்ளிமெண்ட்ல வரக்கூடியதாக இருக்கு. ஆக இறைவன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிருபைனா இந்த சிறு குறிஞ்சானிலையும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாகவும் சுகரை சரிப்படுத்தக்கூடியதாகவும் நான் சொல்லல,
சித்தாவுடைய டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனா லைஃப் ஸ்டைலை மட்டும் கரெக்டா வச்சுக்கணும். ஆக சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, சுகரை சரிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த இயற்கை தந்த ஒரு 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 மூலிகை தான் இந்த சிறுகுறிஞ்சான். இந்த சிறுகுறிஞ்சான்ல பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு. ஈவன் ஃப்ரீ ரேடிக்கலையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்த சிறுகுறிஞ்சானுக்கு இருக்கின்ற காரணத்தினாலதான் சிறுகுறிஞ்சானுடைய யாரெல்லாம் டயபெட்டிக்காக வேண்டி சிறுகுறிஞ்சான் எடுத்துக்கிறாங்களோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கண்டினியூவா எடுக்கக்கூடாது. மூலிகையை பொறுத்த வரைக்கும் அடாப்டஜன் கேட்டகரியில யார் வேணாலும் எவ்வளவு வேணாலும் எப்ப வேணாலும் எவ்வளவு காலம் வேணாலும் சாப்பிடலான்ட்டு ஒரே தன்மை உடையது சிகப்பு காளான் மட்டும்தான். ஆனா சிறுகுறிஞ்சானை பொறுத்த வரைக்கும் ஒரு மண்டலம் எடுத்துக்கலாம், ஒரு 10 நாள் கேப் விடலாம், அல்லது 2 மண்டங்கள் எடுத்துக்கலாம், ஒரு 10 நாள் கேப் விட்டுட்டு அடுத்தது மீண்டும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இது அடாப்டஜன் கேட்டகரியில வராது. அதே நேரத்துல கணையத்தை சப்போர்ட் பண்ணக்கூடியது, கணையத்தில் ஏற்படக்கூடிய இன்சுலினை பிறக்க வைக்கக்கூடிய தன்மையும், நம்ம உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த சிறுகுறிஞ்சானுடைய பவுடருக்கு இருக்கு, சிறுகுறிஞ்சானுடைய செடிக்கு இருக்கு. இந்த சிறுகுறிஞ்சான் ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தியும் இதுல இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சிறுகுறிஞ்சான் வெயிட்டை குறைக்கக்கூடியது. எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல பார்த்தோம். எப்படின்னா யாரெல்லாம் வெயிட்டை குறைக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க திரிஃபாலா கூட குக்ளு எடுத்துக்கிட்டாங்கன்னா, திரிஃபாலாவும் குளுவும் சேரும் பொழுது வெயிட் குறையும். திரிஃபாலாவும் குக்ளும் எடுக்கும்போது வயிறு உபசத்தை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருப்பதாக நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சிறுகுறிஞ்சான் பாத்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ஆகவும், டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஜீரண மண்டலத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவும், இரத்த நாளங்களுக்கு குறிப்பாக இதயத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவும் இந்த சிறுகுறிஞ்சான் இருக்கு. எப்படி பாத்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேஷன், இப்ப உதாரணத்துக்கு ஒரு சில பேருக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸே எடுத்துப்போமே, அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் மூட்டு வலின்னு சொல்லுவாங்க, மூட்டு வலின்னு சொல்லுவாங்க, கை கால் வலிக்குன்னு சொல்லுவாங்க, கொடையுதுன்னு சொல்லுவாங்க, பிளட் சர்க்குலேஷன் சரியா இருக்காதனாலையும் வீக்கத்தினாலையும் அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அப்ப அந்த மாதிரி உள்ளவங்க டாக்டர் என்ன மெடிசன் கொடுத்திருக்காரோ அந்த மெடிசன் கூட டிஎக்சன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சிறுகுறிஞ்சானையும் குகுலையும் சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா வீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நிவாரணமாக இருக்கும். பொதுவாகவே சிறுகுறிஞ்சான்ல ஆன்டி இன்ஃப்ளமேஷன் இருக்கு, வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதுல குகுலுவை சேரும் பொழுது குகுலுனுடைய பவுடரும் டிஎக்சன் கம்பெனி கொடுக்குறாங்க. அதுல டிஎக்சனுடைய குகுலுவை சேர்க்கும் பொழுது என்ன நடக்குன்னா, வாதம் சார்ந்த ஒரு வீக்கமாக இருந்தா கண்டிப்பா வாதம் அதிகமாகும் பொழுது சில பேருக்கு வீக்கம் ஏற்படத்தான் செய்யும். வாதம் சார்ந்த ஒரு வீக்கம் இருந்துச்சுன்னா இந்த குகுலுவும் இந்த சிறுகுறிஞ்சானும் சேரும் பொழுது அதனுடைய பவர் அதிகமா இருக்கும். இந்த மூட்டு வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. ஏன்னா குகுலுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அது எந்த மெடிசனோட அதை நம்ம கொடுக்குறோமோ அந்த மெடிசனுடைய பவர் அதிகப்படுத்தும், அந்த மெடிசனாகவே அது கன்வெர்ட் ஆயிடும். அப்போ வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை இந்த சிறுகுறிஞ்சானுக்கு இருக்கு, டிஎக்சன் கொடுக்கக்கூடிய இந்த டிஎக்சன் குகுலுனுடைய பவுடருக்கும் இருக்கு. இது 2 உடம்புக்குள்ள போகும்பொழுது ஆன்டி இன்ஃப்ளமேஷன் சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். எந்த பெரிய பெரிய டாக்டர்கிட்ட போகியும் கிடைக்காத எவ்வளவு விஷயங்கள் இந்த 2த்தையும் எடுக்கும் பொழுது கிடைக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனையை சரிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நிவாரணத்தை தரக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த சிறுகுறிஞ்சான். அந்த சிறுகுறிஞ்சான் கூட குகுலையும் சேர்த்து கொடுங்க. ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஒரு 20 நாள்ல கிடைக்கிறது 10 நாள்ல கிடைச்சிடும். அவ்வளவு ஃபாஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேஷனாகவும் வேலை செய்யறதுனாலையும், உடலுடைய வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கிறதுனாலையும், உடம்புல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சில பேருக்கு இந்த கேன்சருடைய அச்சுறுத்தல் இருக்கும். அவங்க ஃபேமிலியில யாருக்காவது இருக்கும். அப்ப கேன்சருடைய அச்சுறுத்தல் குறிப்பா லங்ஸ் ரிலேட்டடான கேன்சரா இருக்கட்டும், அல்லது ப்ராஸ்டேட் ரிலேட்டடான கேன்சராக இருக்கட்டும், அல்லது பாத்தீங்கன்னா வேறு விதமான கேன்சர்கள், அந்த மாதிரி கேன்சர்கள், ஈவன் பிரஸ்ட் கேன்சராக இருக்கட்டும், யாரெல்லாம் டயபெட்டிக்காக வேண்டி சிறுகுறிஞ்சானுடைய பவுடரை எடுத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த 3 வகையான கேன்சர் கண்டிப்பா வராது. ப்ராஸ்டேட்டும் இருக்காது, லங்ஸ் ரிலேட்டட் இருக்காது, அதே போல பாத்தீங்கன்னா பிரஸ்ட் ரிலேட்டடான கேன்சரும் இருக்காதுன்றது இன்னைக்கு ஆராய்ச்சி மூலியமாகவும் சித்தர்களுடைய
ஆயுர்வேதாவுடைய டாக்டர் மூலியமாக இன்னைக்கு சொல்லப்படுது. ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா கேன்சரை தடுக்கக்கூடியது. அதுக்காக வேண்டி கேன்சரை தடுக்கிறதுக்கு இது சாப்பிடலாமான்னா அப்படி கிடையாது. டயபெட்டிக்காக வேண்டி எடுக்கும் பொழுது இந்த பவுடர் வந்து நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு கேன்சர் செல்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, கேன்சரையும் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த சிறு குறிஞ்சானாகுது வேலை செய்யக்கூடியதா இருக்கு. ஃப்ரீ ரேடிக்கலை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிறு குறிஞ்சான் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை வந்து நல்லா வச்சுக்கும். ஏன் இது டைஜஸ்ட் சிஸ்டத்தை நல்லா வச்சிருக்குன்னா, பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மூலிகையில கசப்பும் துவர்ப்பும் இருக்கோ அந்த மூலிகை வந்து சிறந்த ஒரு மலம் இலக்கியாக வேலை செய்யும். சிறந்த ஒரு மலம் இலக்கியாக வேலை செய்யும். நீங்க வந்து நிலாவரை எடுத்துக்குங்க, லைட் கசப்பு இருக்கும், துவர்ப்பு அதிகம் இருக்கும். அல்லது காலமேகு அது எடுத்துக்குங்க, அதுவும் வந்து லைட் கசப்பு அந்த துவர்ப்பு இருக்கும். ஆக கசப்பும் துவர்ப்பும் சார்ந்த அந்த அந்த 6 வகையான சுவைகள், இந்த 2 வகையான சுவை எந்த உணவுல இருக்கோ அந்த உணவு வந்து பாத்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை வந்து கரெக்டா வச்சுக்கும். அந்த அடிப்படையில மலக்குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஒரு மூலிகை தான் இந்த சிறு குறிஞ்சான். இந்த சிறு குறிஞ்சான் வந்து பாத்தீங்கன்னா சிறு குறிஞ்சான் வந்து மலம் இலக்கி. ஆனா வந்து மலக்குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை குட் பாக்டீரியா குரோத் பண்ணுமானா அந்த வேலையை இது செய்யாது. குட் பாக்டீரியாவை குரோத் பண்ணணும் அப்படின்னா டிஎக்ஷன் கொடுக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்ஸ் அங்க இருக்கக்கூடிய கொம்புச்சாவையும் இந்த சிறு குறிஞ்சானையும் சேர்த்து எடுத்துக்கிட்டாலும் சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். ஆக மலக்குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இந்த சிறு குறிஞ்சானுக்கு இருக்கு. ஒன்ஸ் கழிவுகள் வெளியேறினாகவே, வயிற்றுல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறினாவே ஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் ஆகவும் இந்த சிறு குறிஞ்சான் இருக்கு. இந்த சிறு குறிஞ்சான் அது மட்டும் இல்ல, அதாவது டயபெட்டிக் பார்த்த மாதிரி, ஆன்டி இன்ஃப்ளமேஷன் பார்த்த மாதிரி, வந்து டைஜஸ்ட் பார்த்த மாதிரி இது ஹார்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்ட்னு அப்படின்னு சொன்னாவே, இதயம் சொன்னாவே நமக்கு எல்லாம் மைண்ட்ல வரக்கூடியது வந்து ஆர்ஜிஜிஎல்லையும் மருதம்பட்டையும் மட்டும் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆர்ஜிஜிஎல் அண்ட் மருதம்பட்டை. ஆனா சிறு குறிஞ்சானும் ஹார்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கு. ஏன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாவே ரத்த நாளங்கள் வந்து பிளட் வெசல்ஸ்ல வந்து சுருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும், பிளஸ் வந்து ரத்த நாளங்கள்ல வந்து அடைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தன்மையும், ரத்தங்கள்லாம் கட்டிப்படக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும் சர்க்கரை வியாதினாவே. அப்ப அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த சிறு குறிஞ்சான வந்து சர்க்கரை வியாதியை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் அதை வந்து சரிப்படுத்துறதுக்காகவும் கொடுக்கக்கூடிய காலகட்டத்துல அவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு இந்த சிறு குறிஞ்சான் வந்து வேலை செய்யக்கூடியதாக இருக்கு. ஏன்னா எல்டிஎல் இது கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கு. எல்டிஎல் வந்து நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இந்த சிறு குறிஞ்சானுக்கு இருக்கு. கொழுப்புக்களை வந்து படிய விடாம, குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தமனியை வந்து கரெக்டா வச்சுக் கொள்வதற்காகவும், ரத்த நாளங்கள்ல ஒரு சுருக்கம் பல்ஜி ஆகாம இருக்கிறதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஒரு 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 பொருள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறு குறிஞ்சானுக்கு இருக்கு. இப்ப ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னா, அதாவது ஹார்ட் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னா நம்ம மருதம்பட்டையை கொடுக்க போறோம், மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்துல டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பா வரும்ன்றது எல்லா டாக்டருக்கும் சொன்ன ஒரு விஷயம். 99% வரும்ன்ற மாதிரி எல்லா டாக்டரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த சிறு குறிஞ்சானை நாம எடுக்கக்கூடிய காரணம் என்னன்னா, சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்றதுக்காக வேண்டி எடுக்கிறோம். இன்சுலின் வந்து ஸ்டாப் பண்றதுக்காண்டி எடுக்கிறோம். ஆக சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி கணையத்தை ஒழுங்கா வேலை செய்ய வச்சுக்கிட்டு, அதுக்கு கூடிய ரத்த நாளங்களையும் சரியா வச்சிருக்கிறதுனால, ரத்த நாளங்களும் அடைப்பு ஏற்படாம பாதுகாக்கிறதுனாலையும், ரத்த நாளங்களுடைய அந்த பல்ஜ் ஆகாம இருக்கிறதுக்காகவும் இந்த எல்டிஎல் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியதா இருக்கிறதுனால இது வந்து இதயத்துக்கும் பெஸ்ட் ஒரு ஒரு நேச்சுரல் ரெமிடியாக இருப்பதாக இன்னைக்கு வந்து மருத்துவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஹை பிபி யாருக்கெல்லாம் அதிகமான ரத்த கொதிப்பு இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிறு குறிஞ்சான் வந்து நல்லது. மொத்தத்துல இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் மாதிரி. யாருக்கெல்லாம் இது மல்டி பர்பஸா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் எடுத்தா தப்புன்னு கிடையாது. ஆனா இது யாரு கண்டிப்பா எடுக்கணும்னா, நம்ம வீட்டுல யாருக்காவது சர்க்கரையினுடைய அளவு அதிகமா இருக்கு, அல்லது சர்க்கரையினுடைய அளவுனால இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்களோ, அவங்க இந்த சிறு குறிஞ்சானையும் சீந்தில் கொடியும் சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா, இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது, ஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. ஏன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ஏற்படும்.
ஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. அதே போல மூட்டினுடைய அதாவது வீக்கங்கள் இல்லாம பாதுகாத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாதம் சார்ந்த பிரச்சனைகள், வாதத்தால் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த சிறு குறிஞ்சானுக்கு இருக்கு. சாரி, சிறு குறிஞ்சானுக்கு இருக்கு. இந்த சிறு குறிஞ்சான் வந்து பாத்தீங்கன்னா யாரு எடுக்க கூடாது, அப்போ யார் எடுக்கக்கூடாது, எப்ப எடுக்கக்கூடாது, 2 விஷயத்த மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கணும். யார் எடுக்கக்கூடாதுன்னா, யாருக்கெல்லாம் லோ பிபி இருக்கோ, யாருக்கெல்லாம் லோ பிபி இருக்கும், யாருக்கெல்லாம் சுகர்னுடைய லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும், அவங்க இத தவிர்த்துக்கிறது சிறந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சிறு குறிஞ்சானுடைய வேலை என்னன்னா, சர்க்கரையினுடைய அளவை குறைக்கக்கூடிய ஒரு வேலை. டயபெட்டிக் அதாவது கணையத்தில் இருக்கக்கூடிய இன்சுலினை வந்து பிறக்க வைக்கக்கூடிய தன்மையை இது செஞ்சுட்டு இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து லோ லோ சுகர் இருக்கும் அவங்க இதை எடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வந்து சர்க்கரையுடைய அளவு அதிகமா இருக்கும் அதை குறைக்கக்கூடிய வேலையும் இது செய்யறதுனால ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து சுகருடைய லெவல் கம்மியா இருக்கு. அப்ப இது கொடுத்தா என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் இறங்கிடும். ஆக சர்க்கரை லோவா இருக்கக்கூடியவங்களுக்கு டயபெட்டிக் லெவல் லோவா இருக்கக்கூடியவங்களுக்கு சிறு குறிஞ்சான கண்டிப்பா எடுக்க கூடாது. 2வது எந்த நேரத்துல எடுக்க கூடாதுன்னா, இரவு நேரத்துல குறிப்பா 9 மணிக்கு மேல அல்லது 10 மணிக்கு மேல கண்டிப்பா எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறு குறிஞ்சான் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எடுக்கும்போது ஒரு சில நேரங்கள்ல சுகருடைய லெவல் அது குறைக்கும். அப்ப இரவு நேரத்துல 9 மணிக்கு மேல அவங்க வந்து எடுத்து சுகருடைய லெவல் குறைஞ்சிருச்சுன்னா, தூக்கத்திலேயே வந்து லெவல் குறைஞ்சிருச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். அப்போ அந்த மாரி இருக்கிறதுனால 2 விஷயத்த மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, குறைக்கக்கூடியது, சிறந்த சர்க்கரை கொல்லியாக இது இருக்கு. இத வந்து லோ சுகர் இருக்கக்கூடியவங்க எடுக்கக்கூடாது. 2வது 9 மணிக்கு மேல இத எடுக்கக்கூடாது. இப்படி இந்த 2 விஷயத்த மட்டும் நம்ம வச்சுக்கிட்டா போதும். ஒரு பெஸ்ட் ரெமிடி டிஎக்ஸ்என பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பொருட்கள வந்து குடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு டயபெட்டிக் இல்ல. அல்லது என்னுடைய சொந்த ஃபேமிலில யாருக்குமே டயபெட்டிக் இல்ல. அப்ப நான் சிறு குறிஞ்சான எடுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா, எடுக்கலாம். ஆனா எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு குறிஞ்சான்ல டீ போடுவாங்க. எப்படி வந்து மருதம்பட்டையினுடைய டீ வந்து எல்லாரும் குடிக்கிறோமோ, குடிக்கலாமோ, குடிச்சிட்டு இருந்தா நல்லதோ, அதே போல நெரிஞ்சில் முள்ளனுடைய டீ வந்து டிஎக்ஸன் குடுக்கக்கூடிய குக்ஸ்ரான்னு சொல்லக்கூடிய நெரிஞ்சி முள்ளு டீ வந்து சிறந்ததோ, அதே மாரி வந்து சிறு குறிஞ்சானுடைய டீயும் சிறந்தது. எப்படி சிறு குறிஞ்சானுடைய டீய ரெடி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 கிராம் அதாவது 50 கிராம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூனு ஜீரகத்த போடுங்க. 1 ஸ்பூனு ஜீரகத்த போடுங்க. 1 ஸ்பூனு தனியா போடுங்க. டிஎக்ஸ்என் குடுக்கக்கூடிய நல்லா கொதிக்க வைங்க. டிஎக்ஸ்என் குடுக்கக்கூடிய சிறு குறிஞ்சான் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் உள்ள போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டி குடிக்கிறது. இதுதான் சிறு குறிஞ்சானுடைய டீ. இந்த டீய வாரத்துல 2 முறை குடிச்சாவே நமக்கு டைஜஸ்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது. குறிப்பா மலக்கட்டு, மலச்சிக்கல், வயிறு உபசம் இந்த 3க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறந்த ஒரு தீர்வ வந்து இந்த சிறு குறிஞ்சானுடைய டீ ஆனது கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஏன்னா மலக்கட்டு, மலச்சிக்கல், வயிறு உபசம் இந்த 3 விஷயம் தான் ஒரு ஒரு மனிதருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொப்பைய போறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கு. இந்த 3 விஷயத்தையும் சிறு குறிஞ்சானுடைய டீயின் மூலியமாக நாம சரிப்படுத்த முடியும். ஆக எல்லாம் வல்ல இறைவன் சிறு குறிஞ்சான் மூலியமாக நமக்கு ஆரோக்கியத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமைவதற்கும் எல்லாம் வல்ல இறைவன் உதவி செய்யட்டும் என்று பிரார்த்தனை செஞ்சுட்டு என்னுடைய இன்றைய மீட்டிங்கை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. குட் மார்னிங் டிஎக்ஸன். வாழ்க வளமுடன். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா தாராளமா கேட்கலாம். ஆனா ஒரு சின்ன ஒரு கண்டிஷன், நம்முடைய தமிழ்நாட்டுடைய இன்சார்ஜ் பாலவிநாயகர் சார் ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாரு. 2 பேருக்கு மட்டும் அனுமதி கொடுங்க கருத்துக்கள் கேட்பதற்கு. அதுக்கு மேல குடுக்க வேண்டாம். ஏன்னா வந்து 7:25க்கு நம்முடைய மீட்டிங்க நம்ம முடிக்கணும். அந்த அடிப்படையில 2 பேரு வந்துக்குள்ள யார் ஃபர்ஸ்ட் 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் நான் அன்மியூட் பண்றேன். சாரி, தவறாக நினைச்சிட வேண்டாம். சார் ஜக்கப் சார், குட் மார்னிங். சார் உங்க சைடு அன்மியூட் பண்ணி .
சார் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சார் நல்ல பிரசன்டேஷன் சார். நிறைய விஷயங்கள் நோட் பண்ண முடிஞ்சது. அமீர் சுல்தான் சார் ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு டவுட்.